ஏய் இன்னல இது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ முடி கட்டி மாதிரி எடுக்கிறீங்க. ஆனா பயமா இருக்குண்ணா, கழுத்துக்குள்ள எல்லாம் போயிடாதுல. சே காதுல இருந்து இவ்வளவு பெரிய கட்டி எடுத்த பிறகு நிம்மதி. வணக்கம் நண்பர்களே, இந்த ஷிட்சு பேர் தான் லியோ. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஹெவி நாட்ஸ் அண்ட் டிப்ஸோட நம்ம இடத்துக்கு வந்திருந்தாங்க. சோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஜீரோ ட்ரிம் கேட்டிருந்தாங்க. அப்பதான் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஹெவி நாட்ஸ் இருந்தது. நம்ம ஜீரோ ட்ரிம் ஆரம்பிச்சாச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸும் ஏற்கனவே ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் முடியல. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, வால் ஃபுல்லா எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. நாட்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதா இருந்தது. அவங்க ஷிட்ஸுவே பாத்தீங்கன்னா ரொம்ப படுத்தே கிடந்தா, எந்திரிக்கவே இல்லை. அவ்வளவு டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஒரு நாட்டை பாருங்க, முன்னங்கால்ல இருந்து பின்னங்கால் வரைக்கும் அவ்வளோ அப்படியே ஒரே இது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க டாக்ஸுக்கு வந்து ஸ்கின்னுக்கு காத்தோட்டமே போகாது. அப்படி காத்தோட்டம் போல அப்படின்னா நிறைய புண்கள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. பேசிக்கா நார்மலான புண்களே வந்துடும். ஸோ அதுவே வந்து பெரிய பிரச்சனை தான். அடுத்து டிக்ஸ் இருக்கிறதே தெரியாது. இப்படி ஜீரோ ட்ரிம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கி விட்டுரும். ஸோ என்னைக்குமே வந்து ப்ராப்பர் கோம்பிங் பண்ணுங்க. உனக்குலாம் காதுல வந்து கட்டி சேர்ந்துருச்சு, அந்த ஹேர் வந்து கழுத்து சேர்ந்து கட்டி சேர்ந்துருச்சு. எல்லா ஷிட்ஸுக்கும் இந்த மாதிரி வரும். அதை நம்ம என்ன செய்யணும்னா அப்பப்போ ஹேரை வந்து புடுங்கி விடணும். வேற வாய்ப்பே கிடையாது. இதை வந்து கட் பண்ணா அந்த மேல் லேயரை தான் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். அடியில வந்து ஃபர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அதை புடுங்கிதான் எடுக்கணும். நம்மளும் அதே தான் செஞ்சோம், வேற வழி இல்லை. காலில் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலில் இருக்கிற கட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேண்டேஜ் மாதிரி இருந்தது, கட்டிகள் எல்லாம் சேர்ந்து. ஸோ வந்து சிசரை வச்சு ஒரு பாலை மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாவே எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து கட்டிகள் வந்து ஹெவியா இருந்தது. அதாவது மாக்கெட்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா அப்படியே எடுத்து அப்படியே உடம்பே வந்து வலுவலுன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுதான் ஜீரோ கட். இப்படி பண்ணாதான் அந்த உள்ள டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னு, இப்ப நம்ம ஷாம்பு போட்டா மட்டும்தான் அந்த டிக்ஸ் மேல எஃபெக்டே இருக்கும். ஏன்னா அந்த ஷாம்பு வந்து ஃபர் இருந்ததுன்னா அடியில வரைக்கும் போகாது. நிறைய பேர் பண்ற தப்பு, டிக் ஷாம்பு போட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. டிக்ஸோட ஷாம்பு வந்து கெமிக்கல் கலந்ததுதான். பட் அது இவ்வளவு ஃபர் இருக்கிற டாகுக்கு வந்து ஸ்கின்னை போய் டச்சே பண்ணாது அதிகமா. அப்படியே டச் பண்ணாலும் அதை வந்து ஃபர்ரை தான் எடுத்து விடுங்க வழிய டிக்ஸை வந்து ஒன்றும் கொள்ளாது. ஏன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ண போறோம். அதுல வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது. ஸோ டிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஷாம்பூஸ் போறத விட பெஸ்ட் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் ஆர் ஸ்ப்ரேஸ் போங்க. என்ன கேட்டா ஸ்ப்ரேயோட டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் இஸ் பெஸ்ட். நல்லா ப்ளோயர் போட்டு அவங்க நல்லா காய வச்சுதான் அனுப்பணும். ஸோ சூப்பரா ரெடி ஆயிட்டாப்ல வீட்டுக்கு போறதுக்கு. கொஞ்சம் நடிங்கிட்டு இருக்காப்ல. இவங்களோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.